டான்ஸ் ஆனா அவர் காலை பாருங்க, அந்த ஒரு கோவம் ஆங்கிரி வந்து அவர் கண்ணை பாருங்க, அப்படியே கண்ணு ஒரு ஒளிவட்டம் தெரியுங்க, நெருப்பு பாசம் கண்ணுல. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. 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 ஏய் ஆனா இது செமையா இருக்கு பாருங்க. அவர் வந்து I'm not trouble. I'm the truth. இந்த வீடியோ வந்து சொல்றேன். மார்வல், இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம் இதெல்லாம் பாத்துருக்கீங்க. நோ வே ஹோம் அந்த ஒரு அந்த அது வந்து இப்போ வந்து பார்த்தோம். நம்மலாம் பாத்துருக்கோம். இப்போ நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே போயிட்டாடா, அவளை பார்த்துட்டு அவ்வளவுதான். ஆமா, அவனுக்கு ஒழுங்கா போக தெரியல, எடை கேட்கிறான் அப்படின்னு டிவி கேட்பான். கத்திரிக்காய் கத்திரிக்காய் அம்மா உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்தில்லை. லோ பட்ஜெட்ல எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு எஃபெக்ட். இது நல்லா இருக்கு. அதெல்லாம் ரியாலிட்டிக்கா, அதாவது ரியாலிட்டி. அதாவது நம்ம வந்து இதெல்லாம் எப்படிடா பண்ணுவோம் சில சீன்லாம் பார்த்திருப்போம். அதாவது கிரீன் ஸ்கிரீன் இருந்தா இல்ல ப்ளூ ஸ்கிரீன். நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆக்டர் பார்த்திருப்போம், ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்திருப்போம், ஏகப்பட்ட ஃபேமஸ் சீரியல் ஆனா பார்த்திருப்போம். இந்த ஒருத்தரை பத்தினா ரொம்பவே யூனிக்கானவர். இவர் பண்ண மாதிரி எந்த ஆக்டரும் பண்ணிருக்க மாட்டாங்க. அது இவருக்கு மட்டும் தான் சூட் ஆகும், இவருக்கு மட்டும் தான் சூட் ஆகும். அதாவது பெரிய பெரிய நடிப்பே அவர் அப்படியே அந்த ரத்தத்துல அந்த ஸ்டண்ட் சீனா நீங்க அவரை பாக்கலீங்க, அவர் அச்சுக்கு ஆளே இல்ல. வேற யாரும் இல்ல, எங்கேயோ பாலையா தான் தலைவர். திமிங்கலம் ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் இதை பார்த்து விட்ட முழுவ மீன் விட்டதையா பஞ்சாயத்து தலைவரா. ஃபர்ஸ்ட் டே வந்து மங்களகரமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேரேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நம்மளும் அது மேரேஜ்ல இருந்து நல்ல சீக்வன்ஸ். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. என்ன பண்றது பாரு, அவசரத்துல கம்பியோட கட்டிட்டாரு, கம்பியோட சேர்த்து தாலியை கட்டிட்டாரு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட் இதுலதான் இருக்குதா. கம்பியை வளைக்கிறாரு. வேற லெவல்யா. பாலையா ஜெய்பாலையா தலைவன் வேற லெவல். யோசிச்சு அந்த கம்பிக்கு இந்த கம்பி வளைச்சா வளைன்னு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு. அங்க நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஏய் சரிடா, அவருக்கு தாலி கட்டினாலும் தாலி எடுத்தாரு கம்பியை வளைச்சு. அப்ப எல்லா கம்பியும் வளைச்சுட்டு அவரு வெளில பெரிய வேண்டியதுல ஸ்கிரிப்டா ஒரு கம்பி தான் வளைக்கணும் தான், அப்படிதான் வளைக்குவாங்க. டேரக்டர் மாத்தி எழுதிட்டாருங்க. லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். பரவாயில்ல, எங்க தலைவனுக்கு அப்போ கூட கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே முக்கியம் சொல்லிட்டு அவர் உள்ளே இருந்திருக்காரு பாருங்க. நேர்மைங்க, நேர்மை யாருக்கு அதான முக்கியம். இப்ப அடுத்தது ஃபைட் சீன், பைக்ல போறாங்க, அடி உழுது. ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு. கரெக்டா தான் சொல்றேன். இது இந்த பார்லிஜி படத்துல யாரு அவர் பேர் கூட வந்துச்சு, யாரும் தெரியல, யாரும் தெரியல. இந்த பார்லிஜி படத்துல மில்க் பிஸ்கிட் வரும் தெரியுமா? ஐயோ கலவிட்டாரு நானும். பிஸ்கெட் எதுவும் தெரியல, இத சாப்பிட்டா வந்து சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் போட்டுருந்தான். அது ஏதோ ஒரு நாய் பிஸ்கெட். என்ன பத்தி நினைக்கலாம். திரும்பி பைக் சீன் தான். ஐயோ ஃபைட் பண்ணுறது அது மாதிரி. அதே மாதிரி அவங்க ஹீரோயின் எல்லாரும் விழுந்திருப்பாங்க. கொடை பறக்கிறான், பைக் தண்ணில வந்துருச்சு, கொடத்துல பறந்து போறான். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து இந்த சின்ன வயசுல வந்து தமிழ் படத்துல படிச்சிருப்பான் நிறைய பேர். இந்த மாதிரி குப்புசாமி படிச்சிருக்கேன், தெரியல படிச்சிருக்கியா? குப்புசாமி இப்ப படிச்சிருக்கேன். சின்ன வயசுல 3rd 4th குப்புசாமி சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கும் தமிழ்ல, அதெல்லாம் தெரியும். போயம்னா போயம் தெரியும், குப்புசாமி தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு, கொடையில பறப்பாரு. இப்ப நீங்க இதை பார்க்கும்போது அதான் ஞாபகம் வருது. குப்புசாமி அந்த கொடையை பிடிச்சுன்னு பறந்து போவார். ஒரு குட்டி எக்ஸ்பிரஸ் மலையில இருந்து ட்ரெயின்ல குதிச்சாரு. மலையில வருது, சரி மலையில ஒத்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்பிரஸ் மேல ஏறி வருது பாத்தியா, அதுதான் அது ஒரு மாசு.
அப்பதானே நம்ம தலைவருக்கு அது ஒரு கிளாஸ் என்ன ஓவர்டேக் பண்ணி போகுது வண்டி. ஓ இந்த வீடு அப்ப அது வந்து ட்ரெயினர் வந்து ஓவர்டேக் பண்ணி போகணுமா? ட்ரெயின் மேல ஏறி கீழ இறங்கி ஓவர்டேக் பண்ணி போகுது. நான் நினைச்சேன் ட்ரெயின் கூட போறதுக்கு அவர் ட்ரெயின் மேல குடிச்சிட்டாரு போல இருக்கு அப்படி நினைச்சேன். அவர் ட்ரெயின் பின்னாடி தள்ளிட்டு இவரு முன்னாடி போற ட்ராக்ல போறாரு. அதுவும் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு எந்த ஆக்டருக்கு தெரியும்? இப்பெல்லாம் ஏகப்பட்ட டாக்டர் எல்லாமே இவரோட படத்தை தான் பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் இன்ஸ்பயர் ஆகி இவரை மாதிரி எடுக்கணும்னு இருக்காங்க. எடுக்க கூடாதுக்காக இந்த மாதிரி. ஏய் வாணனா அவங்க அப்பா விட்டு சொத்தா மொத்த நீ ஃப்ளைட் இருக்கடா நான் பாத்துக்கிறேன். போலீஸ் அவரு இந்த மாதிரி பார்த்தாலும் ஃப்ளைட் நிக்க போடுவாரு. இல்ல போட்டு வைக்கிறாரு. இங்க போய் நீங்க பார்த்த மாதிரி இல்ல, நீங்க பார்த்த சிவாஜி படத்துல ரிமைண்ட் பண்ணி பாருங்க. சிவாஜில நம்ம சிவாஜி அந்த ரஜினி பண்ற மாதிரி இருக்குல்ல. ரஜினி அது எந்த சீன் எனக்கு தெரியல. அந்த கன் எடுக்கிற ஸ்டைல பாருங்க. இப்படி கன்ன பாக்கெட்ல விட்டு அதுல சிவாஜி இப்படி பானை கண்ணு நிக்கும் கரெக்டா. இவர் எடுத்து இப்படி சுத்தி இப்படி வச்சு இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது. அந்த ஏரோப்ளைனே வந்து கிராபிக்ஸ் தான். அந்த வீல வந்து இவரு சுடுறாராம். சுட்டோட அந்த ரெண்டு வீலும் போயிட்டு கல்லின் போய் விழுது. மிஷின் ஃபெயில். ரியலி மாலையாக்கு அந்த ஒரு மாசே அவர் அந்த ஆக்ஷன் சீன் தான். அவரோட ஆக்ஷன் சீன் இங்க பாக்கணும்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன். அந்த கண்ணு பாருங்க. அந்த கண்ணு ஒரு ஒளி மட்டும் தெரியும் கண்ணுல. டான்ஸ் ஆனா ஒரு ரொமான்டிக் ஃபேஸ், அதே மாதிரி ஒரு ஃபைட்னா ஒரு மாஸ் ஃபைட் ஃபேஸ். இல்ல டான்ஸ் ஆனா அவர் காலை பாருங்க. அந்த ஒரு கோவம் ஆங்கிரி வந்து அவர் கண்ணை பாருங்க. அப்படியே கண்ணு ஒரு ஒளி வட்டம் தெரியுங்க. நெருப்பு பாசம் கண்ணுல. அதாவது இந்த ஒளி வந்ததுக்கு அப்புறமா தான் வரல இல்ல லைட் வந்ததுக்கு அப்புறமா தான் சவுண்ட் வரும். அதுதான் ரெண்டு ஒளி தான். அதாவது கண்ணுல ஒளி வந்ததுக்கு அப்புறமா தான் ஒளி வரும். அதே மாதிரிதான் இப்ப எதுக்கு இது வருது? இல்ல கோமா கார் ஓட்டிட்டு போறாரு. அத கார் இது ஆம்பளை பட்டதா இருக்கீங்களா? அத போட்டாருங்க அவருங்களே. டாடா ஸ்மோவா இது? சேஃப் லேண்டிங். டாடா ஸ்மோவா? இந்த போலீஸ் டாடா பண்றது. கார் நம்மளாம் கோவத்துல என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா விட்டு போய் இல்ல எவனா போய் இடிப்போம். அவ்வளவுதான். கோவப்பட்டா थर्ड गियर डालिए. ओके. अरे मैडम आगे देख डालिए. ओके. கார் இப்படி பறக்குது. உன்னை நம்பிட்டு போய் கார்ல இருக்கக்கூடாது. அடிச்சுட்டு அவ்வளவுதான். கோவமா அந்த மலை பிரதேசத்துல தான் கார் பறக்கும். கார் ஓட்டும் போது எப்பவுமே கோவமா தானே இருப்பேன். எங்கேயாவது இப்படி குறுக்கால போயிட்டாடா அவளை பார்த்துட்டு அவ்வளவுதான். ஆமா அவனுக்கு கொடுக்காம தெரியல. எடை கேட்கிறான் அவன்ட்டு கேட்பான். ரொம்ப டென்ஷனா. ஓ பேர்ட் கத்திரிக்காய் அம்மா உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து இல்லை. நீ உப்மாடா நீ உப்மாடா நீ. ஒரு ரஜினிகாந்த் டைலாக் நான் ஒரு தடவை சொன்னா அது ஒரு தடவை நான் என் வழி தனி வழி போயிட்டு நான் எப்போ எங்க என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரியுதுடா. அவனுக்கு எதுவுமே தெரியாது. உனக்கே தெரியலடா. அந்த ஒரு பவர் பாலையனா பவர் தண்டர். ஹாலிவுட்ல எப்படி அயன்மேன் வாண்டா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர்ஸ் இருக்கு. பவர்ஃபுல்லா இருக்கும். பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாலிவுட்ல வந்து நம்ம பாலியா சார் தான். நம்ம பாலியா ஐயா மட்டும்தான். பாலிவுட் வந்து இந்த ஹிந்தி தேசி பிலிம்ஸ் தான். ஆமா நம்ம கோலிவுட். டோலிவுட் தெலுங்குனா நம்ம கோலிவுட் அது தெரியும். சினிமா தான் அவ்வளவுதான். அதாவது எம்சி தானே அது. ஆமா எம்சியூ ரேஞ்சுக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னா பார்த்தா அந்த ஒரு எம்சியூ ரேஞ்சுக்கு அப்பயே வந்து அவர் ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க. எம்சி ஃபுல் ஃபார்ம் சொல்லு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். இந்த காலத்திலே ஒரு லோ பட்ஜெட்ல எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அதாவது இப்ப இருக்கிற வந்து
அது என்ன சொல்றா மார்வல் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் இது மாதிரிலாம் பாத்துருக்கீங்க. நோ வே ஹோம் அந்த ஒரு அது வந்து இப்போ வந்து பார்த்தோம் நம்ம எல்லாம் பாத்துருக்கோம். இப்போ நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்போ உள்ள ஆளுங்களாம் எப்படி பார்த்திருப்பாங்க? அப்போ உள்ள ஆளுங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு எஃபெக்ட் வேணும்ல. ஆனா பாலையா படம் பார்த்தா உங்களுக்கு அதே ஃபீல் தான். அதே ஃபீல் அந்த அந்த ஆளு உருவம் மட்டும் வேற. ஆமா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல டான்ஸ் இருக்கு, அதுல டான்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இதுல பாருங்க இவரு வந்து லைட் சொல்றாரு சாக் அடிக்கல. ஆனா இவங்க தொட்டிருக்க 2 பேருக்கு சாக் அடிக்குது. இல்ல பவர் இவர் இழுத்துக்கிட்டு இவங்களுக்கு விடுறாரு. அதாவது லைட் இருக்கு, லைட் அழுத்து இங்க லைட் இருக்கா, இந்த லைட் வந்து இவ்வளவு தொடப்படா ஷாக்கி எனக்கு அடிச்சு இவனுக்கு பாயிச்சு, எனக்கு ஒன்னால கிடைச்சல, இவனுக்கு ஆகுதான். வேற லெவல். Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. 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 I'm not the trouble. I am the truth. சமயங்களது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? ஜெயில இருக்கு. ஓ இது சமயங்களது ஆக்சுவலா அந்த லாக்கப்ல அந்த வேலை இதை உடைச்சா தெரியுமா? அதுக்குதான் அவர் இங்க போட்டாங்க தூக்கி. வேற ஜெயில இருக்கும். அப்ப வேற அது வந்து லாக்கப், இது ஜெயிலு. அல்ல அந்த லாக்கப்ல அந்த கம்பி உடைச்சதுக்காக இங்க தூக்கி போட்டாங்க. ஓ நீ அப்படி வரியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ அவரை எங்க தூக்கி போற பத்தியா? ஆனா செமையா இருக்கு பாரு. அவர் வந்து I'm not trouble, I'm the truth. இந்த வீடியோ வந்து அவர் இது பண்றது இல்ல, அவர் நடிச்ச படம் எப்படின்னா இப்ப சிரிக்காதவங்க கூட சிரிப்பாங்க, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு. இது தெரியாம வேற போய் ட்ரோல் பண்றீங்க. ஆனா வேற லெவல். ஆனா இது நல்லா இருக்கு. I'm not the trouble, I'm the truth. Truth. நீ சொல்லு. I'm not the trouble, I'm the truth. I'm not the trouble. I'm a coach. I'm a coach. I'm a truth. True இல்லடா, truth. truth நல்லா சொல்ற. Truth இல்ல, true. True. Truth. Truth டேய். I'm not the trouble, I'm the truth. நீ I'm not the trouble சொல்லு. I'm not the trouble, I'm not the truth. இது நல்லா இருக்கியா? இந்த ஆம்பளை படத்துல இந்த அலெக்ஸ் பாண்டியன் வந்து காரை முட்டினோடனே அப்படியே 2 கார் சுத்திட்டு இருக்கும் தெரியுமா? அது வந்து காரை வச்சு காரை முட்டினா சுத்துது. அது கூட ஒத்துக்க முடியல நம்மளால. இதையும் ஒத்துக்கணும். இது ஏன் ஒத்துக்கணும்? அது பாலையா பண்ணிருக்காங்க. ஆமா, பாலையா சார் பண்ணிருக்கனால இதையும் நம்ம ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டு ஆகணும். உதைக்கிறாரு அந்த கார். கார் என்னங்க வெறும் சுண்டு வர வச்சுட்டு வச்சா கார் அப்படி நகர்ந்து போகும். நீ படிக்கியா? அதாவது நம்ம வந்து இதெல்லாம் எப்படா பண்ணுவோம் சில சீன்லாம் பார்த்திருப்போம். அதாவது கிரீன் ஸ்கிரீன் இருந்தா இல்ல ப்ளூ ஸ்கிரீன். அதாவது சில சீன்லாம் பாத்தீங்கன்னா எப்படா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க சொல்லிட்டு அந்த கேட்க தோணும். ஆனா இப்பதான் தெரியாது எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. VFX போட்டு மாஸ்க் கட்டா கூட அவர் டான்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு. அந்த பால் டான்ஸ் அவர் அதாங்க அந்த டான்ஸ், அவர் டான்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. அவர் வேற லெவல். ஃபைட்ல இருந்து அவர் டயலாக்ல இருந்து அப்புறம் என்னென்ன இருக்கு, அந்த ஒரு கண் அந்த தீப்பொறி அது விட்டுட்டு கண்ணுல திமிரு அவர் அடிக்க வந்தாரு. ஏன்னா அந்த காலத்துல அந்த VFX எல்லாம் வேற லெவல்ல யூஸ் பண்ணி அதனால அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் தாண்டி இப்படிலாமா இருக்கும். பாலையா வந்து இழுத்துட்டு இருக்காரு அவரை. ஏன்னா அந்த அளவுக்கு பாலையா வந்து அந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதாவது கனெக்ஷன் இல்லாத ஒரு கனெக்ஷன் பண்ணிருக்காரு. அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் தெலுங்கு சினிமால. அதான் அவரும் ஒரு ரேஞ்சில் இருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் தான் வந்து வேற லெவல். நம்ம தான் வந்து அது வந்து நம்மளுக்கு புதுசா இருக்குது கேட்டா. ஆமா, ஏன்னா நம்ம தெலுங்கு படம் பார்த்தது இல்ல, பார்த்தாலும் நம்ம வந்து ஒன்னும் புரிய போகுது நம்மளுக்கு. அதை எங்க 2 பேருக்கும் ஆமா அப்படி சொல்லு. ஆனா வேற இருந்தாலும் நல்லா இருக்கு. இனிமேல் பாருங்க போயிட்டு இதுக்கப்புறம் பார்ட் 2 உங்களுக்கு பாலையாவோட அந்த ஒரு மாசான அந்த ஒரு ஃபைட் ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் அவங்க ஐயோ வேற எல்லாம் பார்த்துப்பா.
ஐயோ வேணாம் அவர் படம் நல்லா இருக்கு ஆனா நீங்க படம் நல்லா இல்லைன்னு அவங்க பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் தலைவர் அந்த டான்ஸ் போட்டு நாங்க இந்த வீடியோ முடிக்கிறோம். ஆமா டன், 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 Dance டன், பாரு. டன், டன், ஆடுறா. ஓகே எப்படி ஆடுறது அப்படி இப்படி வச்சுக்கோ. Okay. இப்படி பண்ணிட்டு வா. புரியுமா? ஓகே டன், அங்க வா. பாய் பாய் டன், 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 டன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமா.